ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2024ஆம் ஆண்டில் நம்ம 10 மாதங்களை கடக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். இந்த 11வது மாதத்தை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு உங்களையும் கர்த்தர் சகல தேவைகளும் சந்தித்து வழி நடத்துவாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நம்ம ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்ப்போம். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வாக்குத்தத்தம் அநேக சூழ்நிலைகள் மத்தியில நம்ம போராட்டங்கள் பார்க்கலாம், பிரச்சனைகள் பார்க்கலாம், குடும்பத்தின் தேவைகளை பார்க்கலாம். நாமும் அநேக நேரங்கள்ல பார்வையற்ற ஒரு மனிதனாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, இந்த குடும்ப சூழ்நிலை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல, என் வேலையில இருக்கிற சவால்களை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, பிள்ளைகளோட தேவைகளை எப்படி சந்திக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாமும் தெரியலன்ற ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லி கொண்டிருக்காங்க. அதை நினைச்சு கலங்க கொண்டிருக்கோம். ஆனா மாதத்தை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்த அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பின்பற்றி செல்லுங்க. அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு செய்து கைவிடாது இருக்கு என்று மாதத்துல கர்த்தருடைய வாக்கு நமக்கு சொல்லுதுங்க. நீங்க விசுவாசத்தோட முன் செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.